நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வேர்க்கடலை, புளி, பூண்டு, காஞ்ச மிளகா இந்த அளவுப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே போட்டுடணும். எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தால் பாருங்கள் இப்படி இருக்கும். அதை நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி வர மாதிரி, ரொம்ப கெட்டியமாக இல்லாமல் கொஞ்சம் சட்னி பார்த்து தண்ணியை ஊற்றிட்டு கலந்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு கடுகு போட்டுடணும். கடுகு போட்டுட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அந்த தாளிப்பை அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டா வேர்க்கடலை சட்னி ரெடி. இது நம்ம இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே